இது வந்து ஒரு பயங்கரமான சொதப்பல் சமையல் வீடியோவா இருக்கும் அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனா வந்து எனக்கே இது ட்விஸ்ட் குடுக்குற அளவுக்கு வேற லெவல்ல ஆயிருச்சு. என்னன்னு சொல்லி கடைசி வரைக்கும் பாருங்க. அத்தை வந்து பருப்பு சாதம் செய்ய சொன்னாங்க. ஏன்னா நான் பருப்பு சாதம் மட்டும் தான் நல்லா செய்வேன். மத்தபடி தக்காளி சோறு, வெஜிடபிள் சாதம் இதெல்லாம் செஞ்சேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மாரி பள்ளிக்கூடத்து சாப்பாடு மாரி ஸ்மெல் வரும். நல்லாவே இருக்காது. மத்தபடி இந்த குழம்பு, புளிக்குழம்பு, சாம்பார் இதெல்லாம் செம்ம டேஸ்ட்டா செய்வேன். சரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பருப்பு சாப்பாடு செய்ய ஆரம்பிச்சுட்டேன். நான் எப்படி செய்வேன் அப்படின்னா, 2 டம்ளர் அரிசி, 1 டம்ளர் அளவுக்கு அதில வந்து பாசிப்பருப்பு, துவரம் பருப்பு, கடலைப்பருப்பு 3மே 1 டம்ளர் வரணும். இது வந்து 3யும் ஒண்ணா ஊற வச்சிரணும். அது ஊற டைம்ல வந்து வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி வச்சுக்கலாம். முருங்கக்காய், கத்திரிக்காய அவாய்ட் பண்ணிடணும். மத்தபடி சாம்பார் காய் எல்லாமே போடலாம். அப்புறம் நம்ம வழக்கம் போல குக்கர்ல எண்ணெய் ஊத்தி கடுகு போட்டு, இதில முக்கியமா சேர்க்க வேண்டியது என்ன அப்டின்னா, இந்த ஜீரகமும், பூண்டும் கொஞ்சமா தட்டி போட்டோம்னா ஃப்ளேவர் செம்மையா இருக்கும். இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டு வெஜிடபிள்ஸ் போட்டுட்டு, வீட்டு மிளகாத்தூள், சாம்பார் தூள் போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு, தண்ணி ஊத்தி உப்பு பார்த்துக்கிறணும். அதுக்கப்புறம் அந்த தண்ணி நல்லா கொதிச்ச உடனே அரிசி போடணும். அரிசி போட்டு நீங்க வழக்கம் போல எத்தனை விசில் விடுவீங்களோ அந்த மாரி விட்டு இறக்கிக்கலாம். இது கொல கொலன்னு இருந்தாலும் நல்லாயிருக்கும். பொல பொலன்னு இருந்தாலும் நல்லாயிருக்கும். இதுதான் ப்ராசஸ்ஸு. அப்படித்தான் நானும் வச்சேன். ஆனா என்ன சொதப்பிருச்சு அப்படின்னா, குக்கர் வந்து எனக்கு அளவு தெரியாம நெறைய அரிசிய வச்சுட்டேன். அது என்னாச்சுன்னா, விசிலே வராம குக்கருக்கு மேல வந்துருச்சு. ஐய்யயோ! என்னடா பண்ணுறதுன்ட்டு சின்ன குக்கர் எடுத்து இதில கொஞ்சமா மாத்தி, மறுபடியும் கொஞ்சம் தண்ணிய இதுலயும் ஊத்தி, அதுலயும் ஊத்தி, உப்பு போட்டு, மிளகாத்தூள போட்டு கிண்டி, இதில தம் போட்டுட்டேன். அதில விசில் வர வச்சுட்டேன். இன்னைக்கு அவ்வளோதான் சொதப்பிருச்சு. நல்லாவே இருக்காது அப்படின்னு நெனச்சுட்டு கொஞ்சமா நெய்ய ஆட் பண்ணிட்டு, டேஸ்ட் பார்க்குறேன் வேற லெவலா இருந்துச்சு. என்னடா சொதப்பிரும்னு நெனச்சேன், இவ்வளோ சூப்பரா வந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே குக்கர்ல போட்டு அண்ணிட்ட குடுத்து விட்டேன். வீட்ல இருக்க எல்லாருமே சாப்பிட்டுட்டு, சூப்பரா இருக்கு, நல்லாயிருக்கு அப்படின்ட்டாங்க. இது இந்த அளவுக்கு சொதப்பியிருக்கேன்னு சொல்லி இந்த வீடியோவ பார்த்து தான் அவங்களே கண்டுபிடிக்க போறாங்க.